சொல்றாரு, அவருக்கு 4 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவரால் 4 பேருக்கும் சாப்பாடு போட முடியல, நிறைய ஏழ்மையில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குபேர பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறனால அவருக்கு அடிக்கடி இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் அவர் நம்ம இறந்து போயிட்டா நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட போக முடியலன்னு கஷ்டப்படுறாரு. அப்போ மனைவி சொல்றாங்க, நம்ம நாட்டில் ராஜா இருக்கிறனால நீங்க ராஜா கிட்ட போய் ஏதாவது உதவி கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ராஜா கிட்ட மறுநாள் போய் உதவி கேட்க போறாரு. அப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உரையாடிட்டு இருக்காங்க. இவர் உடையில போய் இந்த மாதிரி எனக்கு வறுமையை பத்தி எடுத்து சொன்னோன்னே அர்ஜுனன் சொல்றாரு, 1000 பொற்காசுகள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பொற்காசு குவியல் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அந்த குவியலை ரொம்ப ஆசையா வாங்கிட்டு பிள்ளைங்களை நல்லா வாழ வச்சிடலாம், எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஈஸியா முடிச்சிடலாம் சொல்லி சந்தோஷமா அந்த பொருள் மூட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற 2 திருடங்க அவருடைய அந்த மூட்டையை அவர்கிட்ட இருந்து புடுங்கிடுறாங்க. அவர் மிகவும் கடினமாக அழுதுகிட்டே போய் மனைவி கிட்ட சொல்றாரு, கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு, பிள்ளைங்க கிட்ட நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மனைவி அவரை ஆறுதல் படுத்தி, பரவாயில்ல நீங்க ராஜா கிட்ட போய் இன்னொருக்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஒருக்க மறுநாள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பையும் ராஜா கிட்ட வரும்போது அப்பையும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வெளியில உலாவிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பொன் மூட்டையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனனுக்கு என்ன செய்யன்னு தெரியாம கையில் இருக்கிற வைரங்கள் மோதிரத்தை கலட்டி, இதுவாவது உன் வறுமையை போக்கட்டும்பா, இதை வச்சு நீ விற்று பணம் எடுத்துக்கோன்னு சொல்லி அதை கையில் கொடுக்குறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது இருட்டிடுது, எல்லாரும் தூங்கிடுறாங்க. இவர் ஒரு பழைய பானையில போய் அந்த இதை வச்சுட்டு தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில மனைவி எப்பவும் தண்ணி எடுக்கிற அந்த குடத்தை தூக்கிட்டு வெளியே போகும்போது வாசப்படி தட்டி கீழே குடம் உடஞ்சிருக்கு. உடனே அவங்க உள்ள ஒரு பழைய பானை இருக்கேன்னு சொல்லிட்டு இருட்டு நேரத்துல 5 மணி அளவுல அந்த பழைய அந்த மண்பானைக்குள்ள எந்த பானைக்குள்ள மோதிரம் இருக்கோ அந்த பானையை தூக்கிட்டு போய் ஆத்தங்கரைக்கு போயிடுறாங்க. வீட்டுக்காரர் எந்திரிச்சு மனைவி கையில அந்த பானையை பார்த்தாலே பதறி போய் பானையை பிடிங்கி உள்ள தேடி பார்த்தா மோதிரத்தையும் காணும். அவர் சொல்றாரு, சாவத்தவர வழியே இல்லை போல, நம்ம பேசாம செத்துடலாம், வறுமையிலேருந்து நம்மளை போக்குறதுக்கு இறைவன் கூட அருள் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இறந்து போயிடலாம் நினைக்கும் போது முக்கா 3 தடவை கை, ஒரே ஒரு கை எங்களுக்காக ராஜா கிட்ட போய் முறையிட்டு தான் பாருங்களேன் மனைவி உற்சாகப்படுத்தி மீண்டும் ஒரு முறை கணவன் அனுப்ப, அப்பையும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நடு சபையில பேசிட்டு இருக்கும் போது இவர் போய் நடந்ததெல்லாம் சொல்ல, அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, பகவானே தெரியாமல் அறிவில்லாமல் செயல்பட்டேன், ராஜா என்ற அகங்காரம் என் தலையில் இருந்ததோ என்னவோ, கிருஷ்ணா நீ இருக்கும்போது நான் யாரும் எனக்கு தீர்வு சொல்ல, நீதான்ப்பா ஏதாவது வழி காமிக்கணும்னு சொல்ல, என்கிட்ட உள்ளாகுறத தவிர வேற என்னப்பா இருக்குன்னு சொல்லி இடுப்பை தடவி பார்த்து கிருஷ்ணன் 2 அணா காசு எடுத்து அந்த ஏழை அந்தனனை பார்த்து இது உன் வறுமையை போக்கட்டும்னு சொல்லி 2 அணா கொடுக்குறாரு. அவரும் ராஜா பெருசா தருவாருன்னு பார்த்தா சிறுசா 2 அணா காசு. சரி, ஒரு வார போக்கையாவது நம்ம இதை போக்கிடலாம்னு சொல்லி 2 அணா காசை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு சொல்லி திரும்பி வரும்போது அந்த புதருக்குள்ள தாண்டி போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தை வருது. அந்த சந்தையில அன்னைக்கு புதுசா பிடிச்ச மீனெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு மீன் பிடிக்கிறத பார்த்தோன்னே இந்த அண்ணனுடைய மனசு பொறுக்காம, ஐயோ பாவமே, யார் வீட்லயாவது குழம்பாயிருமே, இந்த மீனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்த்து கையில இருக்கிற 2 அணா காசை எடுத்துட்டு போய் அந்த மீன்காரன்ட்ட கொடுத்து, இந்த மீன் எனக்கு தரியாப்பான்னு கேட்டோன்னே, என்ன ஐயரே இப்ப நீங்க மீனெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கா இல்ல, பாவம்பா, இந்த மீனை நான் திருப்பி போய் ஆத்திலே விட போறேன்னு சொல்லி அந்த மீனை கையில வாங்கிட்டு போறாரு. ஆத்துல விட்டு அந்த மீன் உள்ள போகாம மூச்சோட திணறிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஏதோ ஒரு திணறல் இருக்கேன்னு சொல்லி விரல எடுத்து கை அந்த வாய்க்குள்ள விட்டு எடுக்கும் போது அந்த தொலைஞ்சு போன மோதிரம் அந்த மீனுடைய வாயில சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது கிடைச்ச உடனே கிடைச்சிருச்சுன்னு உற்சாகத்துல 2 சத்தம் கொடுத்த உடனே முதலுக்குள்ள ஒளிஞ்சிருந்த திருடங்க ஐயா தெரியாம நீங்க பெரிய ஆளுன்னு தெரியாம திருடிட்டோம், அடிக்கடி ராஜாவை போய் நீங்க ரகசியமா பார்த்துட்டு வரத தினம் பார்த்துட்டு இருக்கோம், ராஜா கிட்ட எங்களை போட்டு கொடுக்குறாங்க, இருந்தாங்க இந்த நீங்க பொற்காசு மூட்டையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பொற்காசுகள் மூட்டையை கையில கொடுக்க, இந்த அந்தரன் வீட்டுக்கு போகாம 2ஐயும் தூக்கிட்டு ராஜா கிட்டே போறாரு. ராஜா எனக்கு பொற்காசு மூடையும் கிடைச்சிருச்சு, இந்த வைரங்கள் மோதிரமும் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல அர்ஜுனன் சொல்றாரு, சாதாரண மக்களான எங்களுக்கு இந்த தாற்பயம் புரியவில்லை, நான் இவ்வளவு கொடுத்தும் அவனுக்கு பலன் கிடைக்கல, நீ கொடுத்த 2 அணா காசு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துச்சு, இதோடைய சூட்சமத்தை எடுத்து சொல்லுன்னு சொல்லும் போது கிருஷ்ணா திருச்சிட்டே சொல்றாரு, 1000 பொற்காசுகள் கிடைக்கும் போது தம் பிள்ளைகளை நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நகநட்டெல்லாம் வாங்கிடலாம், தன்னுடைய வசதிகள் எல்லாம் பெருக்கிடலாம் நினைச்சான் அந்த அந்தரன். அவனுக்கு வைரங்கள் மோதிரம் கிடைக்கும் போதும் தன்னை பற்றி தான் நினைச்சானே தவிர பிறரை பத்தி நினைக்கவே இல்லை. ஆனா 2 அணா காசு அவன் கிட்ட இருக்கும் போது ஒருவேளை சாப்பாடு தான் அந்த 2 அணா காசால கொடுக்க முடியும் தெரிஞ்சும் கூட ஒரு மீன் துடிப்பதை பார்த்து பொறுக்காமல் அவன் மீனுக்கு உதவி செய்யணும் என்னைக்கு போனானோ, பகவான் நான் அன்று அவனை காப்பாற்றுறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுமே நமக்கு எது வேணும்னு யோசிக்கிறத விட பிறருக்கு நம்மளால எது கொடுக்க முடியும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால எப்படி உதவ முடியும், நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால எதை கொடுக்க முடியும் நம்ம நினைக்கும் போது நம்ம ஹிருதயம் பெருசாகி நம்ம சகசிராரம் தானாக திறந்து தெய்வீக அருள் நமக்குள்ள வரும். ஆற்றல் என்பது, இறைவன் என்பது வெளியே தேடி நமக்கு
கிடைக்காது. இறைவன் எப்படி நமக்கு பாவிக்கிறாரு? ஒண்ணு சக்தி ரூபமாகவோ, இல்ல நமக்கு செல்வமாகவோ, இல்ல நமக்கு ஒளியாகவோ நமக்குள்ள வருவார். அப்ப இறை